ஒரு தோசை 1 ரூபா. முட்டை தோசை முட்டை தோசை. ஒரு தோசை 1 ரூபா. ராணிக்கா, சின்ன பொண்ணு கடையில சொல்றது உங்களுக்கு கேக்குதா? ஆமாண்டி, ஆனா நம்ப முடியலையே. இக்கா, ஒரு தோசை 1 ரூபா தானா? ஆமாண்டி, அது முட்டை தோசைன்றா. இக்கா, அப்ப நான் ஒரு 20 தோசை வாங்க போறேன். நான் மட்டும் சும்மாவாடி, நானும் ஒரு 20 தோசை வாங்க போறேன். தோசை தோசை முட்டை தோசை, வாங்க வாங்க வாங்க. ஆஹா, தோசை நல்லா வெந்துருச்சு போல. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. பாப்பாத்தி, தோசை வேணுமா? வேணும் வேணும். என்ன ராணியக்கா அங்கேயே நின்னுட்டீங்க? என்ன சின்ன பொண்ணு, தோசை கடையா? தோசை இல்லக்கா, பணியாரம். சின்ன பொண்ணுக்கு ஒரே காமெடி தான். ஏக்கா, தட்டு நிறைய வட்ட வட்டமா முட்டை தோசை சுட்டு வச்சிருக்கேன். தோசை கடையான்னு கேட்டீங்கன்னா பின்ன என்ன சொல்றது? தோசை தோசை முட்டை தோசை, ஒரு தோசை 1 ரூபா. ஏக்கா, சின்ன பொண்ணு சுடுறாளே, ஒருவேளை எல்லா முட்டையும் கூமுட்டையா இருக்குமோ? சேச்சே, பார்த்தா அப்படி தெரியலையேடி. முட்டைல நல்ல முட்டை மாதிரி தான் தெரியுது. அவளை வேணா கூமுட்டைன்னு சொல்லி நான் நம்புறேன். என்ன ராணியக்கா நக்கலா? ஏண்டி, முட்டைலாம் நல்ல முட்டையான்னு கேக்குறா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முட்டை, நாமக்கல்ல இருந்து வர வச்சிருக்கேன். ஏன் சின்ன பொண்ணு, நம்ம ஊர் கோழில முட்டை போடலையா? நாமக்கல்ல இருந்து வர வச்சிருக்க? நாமக்கல் முட்டை தான் ருசியா இருக்குமா, அதான் அங்க இருந்து வர வச்சிருக்கேன். இந்த மூஞ்சிகளுக்கு நாமக்கல் முட்டையாக்கும். இதே நான் பக்கத்து கோழி பண்ணையில இருந்து பண்ணக்காரங்க தெரியாம ஆட்டை போட்டு இந்த முட்டையாக்கும். சின்ன பொண்ணு, எப்படி தோசை சுடுவே? ஏக்கா, இது ஒரு கேள்வியக்கா? இது வரைக்கும் நீங்க தோசை சுட்டதே இல்லையே வீட்டுல? அப்படி இல்ல சின்ன பொண்ணு, நீ எப்படி சுடுவேன்னு கேட்டேன். ஐயோ ஐயோ, இதை சொல்றேன் பாருங்க. இதான் மாவுக்கா. இந்த மாவு ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன். இப்ப மாவு எடுத்து தோசைக்கல்ல ஊத்திக்கலாம். இப்படி மாவு நல்லா கல்லுக்குள்ள தேய்ச்சி விட்டுக்கலாம். தோசை எந்திரிச்சு பரட்டி போடு, பரட்டி போடு. ஐயோ ராணிக்கா, இப்ப நான் சாதா தோசை சுடல, முட்டை தோசை. இது மேல முட்டையை ஊத்தணும். சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு டவுட். முட்டையை உடைச்சி தோசை மேல ஊத்துவியா, இல்ல தோசை மேல போட்டு முட்டையை உடைப்பியா? நீயும் உன் கேள்வியும். ஆஹா, அழகா வெந்துருச்சே. ஏக்கா ஏக்கா, இப்படி 2 பேரும் பாத்துக்கிட்டே இருக்கீங்களே, தோசை வாங்க போறீங்களா இல்லையா? வேணும் சின்ன பொண்ணு, வேணும். சரி பாப்பாத்தி, உனக்கு எத்தனை தோசை வேணும்? எனக்கு ஒரு 20 தோசை வேணும். ஆஹா, 20 தோசையா? நல்ல ஆஃபரா இருக்கே. ராணிக்கா, உங்களுக்கு எத்தனை தோசை வேணும்? நான் மட்டும் என்ன பாப்பாத்தில இருந்து குறைஞ்ச விளையாடி, எனக்கு ஒரு 20 தோசை கொடு. என்ன ஒரே கூட்டமா இருக்கு, என்னவா இருக்கும்? ஓஹோ, சின்ன பொண்ணு கடை போட்டிருக்கியா, அதான் இந்த பக்கம் கூட்டமா இருக்கா? அடியே நீலமண்ட நீலாபரி, நாங்க 2 பேர் இருக்கிறது உனக்கு கூட்டமா தெரியுதாக்கும். உன்ன பார்த்தா ஒரு ஆள் மாதிரி தான் தெரியுது. நம்ம ராணியக்கா பார்த்தா ஒரு கூட்டமே நிக்கிற மாதிரி தெரியுது. தெரியும் மட்டும் தெரியும். நல்ல தோசை கரண்டி அடுப்புல வச்சு வாயில ஒரு சூடு போட்டா தெரியும். சும்மா சொன்ன ராணியக்கா. இங்க என்ன பண்றீங்க? இங்கிலாந்து போறதுக்கு இங்க டிக்கெட் கொடுக்காங்களா, அதான் வாங்க வந்தோம். என்னது இது? என்ன கேள்வி? தோசை கடைக்கு எதுக்கு வந்தோம்? தோசை வாங்கத்தான் வந்தோம். வாங்க வாங்க, நீலமண்ட நீலாம்பரி அக்கா, உங்களுக்கு என்ன வேணும்? முட்டை தோசை இருக்கு, சாதா தோசை இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும்? என்னது, முட்டை தோசையா? ஐயோ, தோசையில சாதாரண கோழி முட்டை தான் போடுறேன், ஏதோ அனகொண்டா முட்டை போடுற மாதிரி சாக்காவற. ஆமா, சாதா தோசை எம்பிட்டு, முட்டை தோசை எம்பிட்டு? சாதா தோசை ஒரு தோசை 10 ரூபாய். என்ன ராணியக்கா, முட்டை தோசை ஒரு தோசை 1 ரூபான்னா இப்ப சாதா தோசை 10 ரூபான்றா? அதாண்டி, எனக்கும் ஒண்ணும் புரியல. சரி, அப்படின்னா முட்டை தோசை எவ்வளவு? முட்டை தோசை யார் சாப்பிடுறதுக்கு? வேற யாரு? நான் தான். அப்படின்னா ஒரு தோசை 20 ரூபாய். என்னக்கா இது? ஒரு தோசை 1 ரூபா 1 ரூபான்னு கூவி கூவி கூப்பிட்டா இப்போ என்னன்னா ஒரு முட்டை தோசை 20 ரூபான்றா? ஆமாண்டி, இந்த சின்ன பொண்ணு நல்ல ஃப்ராடா இருக்கா. ஒரு தோசை 1 ரூபான்னு சொன்னனால தான் நாம 2 பேரும் வாங்க வந்தோம். இப்ப பாரு, ஒரு தோசை 20 ரூபான்றா. சின்ன பொண்ணு, நீ சரியான ஏமாத்துக்காரி தான். நானா? நான் என்ன சொல்லி ஏமாத்துனேன்? ஒரு முட்டை தோசை 1 ரூபா 1 ரூபான்னு இவ்வளவு நேரம் கூவி கூவி கூப்பிட்டு இப்ப கிட்ட வந்ததுக்கு அப்புறமா ஒரு தோசை 20 ரூபான்ற. என்னடா இது அநியாயமா இருக்கு? ஒரு தோசை 1 ரூபாய்க்கு எப்படி கொடுக்க முடியும்? அப்படிதான் நாங்களும் நினைச்சோம். நீ தான் ஒரு தோசை 1 ரூபான்னு சொன்ன. ஓஹோ, அதுவா? அது சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு தோசை 1 ரூபான்னு கொடுப்பேன். அது எப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுக்க முடியும்? ஐயோ ராணியக்கா, அதுவா? ஒரு பெரிய தோசை எடுத்துட்டு அதுல சின்ன வாட்டர் பாட்டிலோட மூடிய வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா குட்டி 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 பீஸா கிடைச்சிரும். ஒரு தோசையில 30 பீஸ் கிடைக்கும். அதே இது பெரிய தோசையா ஒருத்தங்களுக்கு 20 ரூபான்னு கொடுக்கேன். இதே இது சின்ன பசங்களுக்கு குட்டி குட்டியா 1 ரூபாய் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 30 ரூபாய் கிடைக்கும் ஒரு தோசையில இருந்து. அதான் ஒரு தோசை 1 ரூபாய் 1 ரூபான்னு. அடியே, நாம தாண்டி ஏமாந்து போயிட்டோம் போல. ஒரு தோசை 1 ரூபாய் நம்பி வந்துட்டோமே. சின்ன பொண்ணு, நீ ஒரு தோசை 1 ரூபான்னு சொன்னனாலதான் நாங்க தோசையே வாங்க வந்தோம். அசுக்கு புசுக்கு ஆசை தோசை நல்லா சொல்றீங்களே. ஒரு முட்டை கடையில போய் வாங்கினாலே 10 ரூபாய், பின்ன எப்படி ஒரு முட்டை தோசையை 1 ரூபாய் கொடுக்க முடியும்? சரி சரி, இப்போ உங்களுக்கு தோசை வேணுமா வேண்டாமா? என்ன பண்ணா, இவ்வளவு நேரம் வீட்டுல போய் சோறு பொங்கிருந்தாலும் பொங்கிருக்கலாம். இனிமே போய் பொங்க டயர்ட் ஆயிரும். பேசாம தோசையே வாங்கிட்டு போயிடுறோம். பாப்பாத்தி, அப்போ உனக்கு ஒரு 20 தோசை பார்சல் பண்ணிரட்டுமா? நீ வேற கடுப்பேத்தாத. எனக்கு ஒரு 5 தோசை கொடு போதும். என்னது இது, பொசுக்குன்னு 5க்கு வந்துட்ட? பின்ன எனக்கு 2, என் வீட்டுக்காரர் 2, என் பிள்ளைக்கு 1, மொத்தம் 5 போதும்.
20 தோசை கேட்ட? அதுவா, நீ ஒரு தோசை 1 ரூபான்னு சொன்னல, அதான் 20 தோசை கேட்டேன். ஒரு தோசை 20 ரூபான்னா 5 தோசை போதும். அப்போ ராணியக்கா உங்களுக்கு? நான் மட்டும் நான் சும்மா வாடி, எனக்கும் 5 தோசை தான். அடப்பு, நான் மட்டும் நான் சும்மாவான்னு சொல்லி அவளோட அதிக வாங்குவேன்னு பார்த்தா அவ வாங்குறதே தான் வாங்குறீங்க. ஏ நீலமண்ட நீலாம்பரி, உனக்கு எத்தனை முட்டை தோசை வேணும்? ராணியக்காக்கு 5, பாப்பாத்திக்கு 5, அப்ப எனக்கும் 5 தான். அவங்க 5 வாங்கினா நீ 5 வாங்குவியா? ஆமா. அப்போ அவங்க கிணத்துல விழுந்தா நீ விழுந்துருவ. சிரிக்காத, கேவலமா இருக்கு. சின்ன பொண்ணு காமெடி பண்ணாத சின்ன பொண்ணு. என் வீட்டுக்காரரு இப்படிதான், சிரிக்காதடி கேவலமா இருக்குன்னு ஒன்ன மாதிரியே தான் காமெடி பண்ணுவாரு. பாத்தியடி பாப்பாத்தி, அவ புருஷன் இவ்வளவு கேவலப்படுத்தான்னு கூட தெரியல அவளுக்கு. ஆமாக்கா, இதுவே ஒரு அரலூசு. புருஷன் கொஞ்சிறதுக்கும் திட்டுறதுக்கும் கூட டிஃபரெண்ட் தெரியாம அலையுது. ஆமா சின்ன பொண்ணு, இதுல இருக்க மாவுலாம் நல்ல மாவு தானே? கேட்டாலே ஒரு கேள்வி, சரியான கேள்வி. நல்ல மாவா இருந்தா ஏன் நான் உங்ககிட்ட வந்து விற்க போறேன்? ஏதாவது நல்ல கடையில போய் கொடுத்து காசாக்கிருவேனே. ஹோட்டல்ல ஆவாத மாவு புளிச்ச மாவுன்னு தூர ஊத்த போனான். அவங்கிட்ட இருந்து ஐயா சாமி தூர ஊத்தாதீங்க, என்கிட்ட ஊத்துங்கன்னு சொல்லி ஒரு பாத்திரத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா ஆமா, சுத்தமான மாவு, சூப்பரான மாவு தான். அப்புறம் முட்டைலாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல? காசு கொடுத்து வாங்கினா தானே நல்ல முட்டையா கூ முட்டையான்னு தெரியும். என்ன முட்டைனே தெரியாது. பக்கத்துல இருக்க முட்டை பண்ணையில போனேன். ஆள்லா நேரம் பார்த்து 2-3 தட்டா ஆட்டையை போட்டு வந்துட்டேன். முட்டைலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான முட்டை, இப்பதான் எடுத்துட்டு வந்தேன். என்னது எடுத்துட்டு வந்தியா? எல்லாரும் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க, நீ என்ன எடுத்துட்டு வந்தீங்க? ஆஹா, நானே எல்லாத்தையும் உளறிடுவேன் போல. ஐயோ ராணிக்கா, அதை சொல்றீங்களா? கடையில இருந்து ஸ்ட்ரெயிட்டா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே வாங்கி வந்து வீட்டுல வச்சதான் எடுத்துட்டு வந்தேன், அதான் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேன். ஆஹா, இவளுக்கிட்ட 2 முட்டை தோசை விற்கும் என் தலையில இருக்க முடியெல்லாம் கொட்டி நான் மொட்டையாயிடுவேன் போல. எங்க போச்சுன்னே தெரியலையே. பாத்திமாக்கா, வாங்க வாங்க. வர்றேன். என்னாச்சு பாத்திமாக்கா, இவ்ளோ சோகமா இருக்கீங்க? நான் கோழி முட்டை பண்ண வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். என் கோழி நிறைய முட்டை விட்டுச்சு, ஆனா அந்த முட்டையில பாதியை காணும். என்ன சொல்றீங்க பாத்திமாக்கா, உங்க கோழி முட்டையை காணுமா? ஆஹா, பாத்திமாக்கா முட்டை பண்ணையில நாம தான் ஆட்டையை போட்டு வந்தோம்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ? அதான் இந்த பக்கமா யாராவது திருட வந்தானான்னு பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். திருட நல்ல திருடி. சின்ன பொண்ணு முட்டை கடையா போட்டிருக்க? இல்லக்கா, முட்டை தோசை கடை. பாத்திமாக்கா, நீங்க சின்ன பொண்ணு சந்தேகப்படாதீங்க. அவ நாமக்கல்ல இருந்து முட்டை வாங்கிட்டு வந்திருக்கா. சேச்சே, அவளை சந்தேகப்படுவானா? எனக்கு 4 தோசை வாங்கிட்டு போலான்ட்டு தான் வந்தேன். ஆஹா, இந்த உலகம் இன்னும் நம்மள நம்புதேடா. பாத்திமாக்கா, உங்களுக்கு எத்தனை தோசை வேணும்? எனக்கு 5 முட்டை தோசை வேணும். ஆஹா, அவங்க முட்டைன்னு தெரியாம நம்ம கிட்ட காசு கொடுத்து வாங்குறாங்க. இதோ 5 முட்டை தோசை உடனே பார்சல் பண்றேன்க்கா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.